வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: தரமும் நம்பகத்தன்மையும் இந்திய குறியீட்டுக்கான தூண்களாக இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையே 7வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கோவிட்-19 தடுப்பூசிகளின் பாதுகாப்பும் செயல்திறனும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நியாய விலைக் கடைகளில் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் 100% இருக்கைகளுக்கும் மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமும் நம்பகத்தன்மையும் இந்திய குறியீட்டுக்கான தூண்களாக இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான தேசிய அளவையியல் மாநாட்டில் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடக்க உரை நிகழ்த்திய அவர், இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் நிகழ்த்தப்பட்டுள்ள சாதனைகளை பாராட்டினார். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 2 கோவிட்-19 தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதும் விஞ்ஞானிகளின் சாதனைகளை எடுத்துக் காட்டுவதாகும் என்று அவர் கூறினார். உலகளாவிய நோய் தொற்றுக்கு தீர்வு காண நாட்டை முன்னிலைக்கு கொண்டு வந்திருப்பது அறிவியல், தொழில்துறை ஆய்வுக் குழுமமும் மற்ற அறிவியல் கல்விக் கழகங்களும்தான் என்று அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 நோய் தொற்று நெருக்கடி காலத்தில் அறிவியல் ஆய்வு நிறுவனங்களின் பங்களிப்பு காரணமாக நாடு அவற்றின் மீது பெரும் மதிப்பு கொண்டுள்ளது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். கோவிட்-19 தொற்று சவாலுக்கு எதிரான நாட்டின் போராட்டம் குறித்து மாணவர்களுடன் CSIR விஞ்ஞானிகள் கலந்துரையாட வேண்டுமென்று திரு மோடி கேட்டுக் கொண்டார். இளம் மனங்களில் அறிவியல் சிந்தனைகளை இதன் மூலம் வளர்க்க முடியும் என்றும், இந்த துறையை நோக்கி அவர்களை ஈர்க்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார். அளவையியல் பற்றி குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி, அனைத்து நடைமுறைகளுக்கும் இது அடித்தளமாக இருக்கும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு உலகின் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு தேவையை அதிகரிப்பது மட்டும் முக்கியமல்ல என்று கூறிய பிரதமர், அவற்றுக்கான ஏற்புத் தன்மையும் அதிகரிக்க வேண்டும் என்றார். இந்திய பொருட்களின் தர சரிபார்ப்பு தொகுப்புகள் இதற்கு உதவி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்துறை சார்ந்த அணுகுமுறையிலிருந்து நுகர்வோர் அடிப்படையிலான அணுகுமுறைக்கு நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் பிரதமர் கூறினார். உலக அளவில் இந்திய பொருட்களுக்கு ஏற்பு கூடும்போது நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் இந்த துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், தொழில்துறை ஆகியவற்றின் மதிப்பு தொடர்ச்சி எந்தவொரு நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கியமானதாகும் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார். தேசிய அணு வழியிலான கால அளவீட்டு முறை மற்றும் இந்திய தர சரிபார்ப்பு தகவல் தொகுப்புகள் ஆகியவற்றையும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் தேசிய சுற்றுச்சூழல் தர நிர்ணய ஆய்வகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். மத்திய புவிசார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 75வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆய்வுக் குழுமத்தின் தேசிய பரிசோதனை மையம் இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. தேசத்தின் அனைவரையும் உட்படுத்திய வளர்ச்சிக்கு அளவையியல் என்பது இந்த மாநாட்டின் மையப்பொருளாகும். கொச்சி மங்களூரு இடையே குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக நாளை காலை 11 மணிக்கு தொடங்கவிருக்கும் இந்த நிகழ்வு ஒரே தேசம் ஒரே எரிவாயு தொகுப்பு என்பதை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட முக்கிய செயல்பாடாகும். 450 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த எரிவாயு குழாய் திட்டம் இந்திய எரிவாயு ஆணையத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழாய் வழிப்பாதை நாள் ஒன்றுக்கு 12 மில்லியன் மெட்ரிக் கனமீட்டர் எரிவாயுவை கொண்டு செல்லும் திறன் கொண்டதாகும். 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 12 லட்சம் மனித வேலை நாட்கள் கொண்டு உருவாக்கப்பட்டது. 100 இடங்களுக்கும் அதிகமாக நீர்நிலைகளை கடந்து செல்வதால் இந்த குழாய் வழிப்பாதை அமைப்பு பொறியியல் துறையில் சவால் மிக்கதாக கருதப்படுகிறது. தனித்துவமிக்க தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் குறைந்த செலவிலும் எரிபொருள் விநியோகத்திற்கு இந்த குழாய் வழி திட்டம் பயன்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த குழாய் வழி பாதை செல்லும் பகுதிகளில் உள்ள மாவட்டங்களுக்கும் வர்த்தக மற்றும் தொழில்துறை பிரிவுகளுக்கும் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படும். இத்தகைய குழாய் வழி எரிவாயு திட்டம் காற்று மாசுவினை குறைக்க உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையே 7வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. ஏற்கனவே சென்ற மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 6வது சுற்று பேச்சுவார்த்தையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் முன்வைத்த 4 பிரச்சினைகளில் சுற்றுச்சூழல் தொடர்பான அவசர சட்டம், மின்சார சட்டம் ஆகியவற்றில் பொது கருத்து எட்டப்பட்டதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார்.
எஞ்சியுள்ள 2 பிரச்சினைகள் குறித்து இன்றைய பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் சந்தை நடைமுறையும் முன்பு இருந்ததைப் போல் தொடரும் என்று விவசாயிகளுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள கோவிட்-19 தடுப்பூசிகள் மற்ற நாடுகளில் உருவாக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகளின் திறனை கொண்டவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பூசிகள் பல்வேறு கட்டங்களில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு பாதுகாப்பும் செயல்திறனும் உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. முதல் கட்டமாக அதிக பாதிப்பு உள்ள முன்னுரிமை பிரிவினர் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் முதல் பிரிவில் இடம்பெறுவார்கள். இரண்டாவது கட்டத்தில் 50 வயதுக்கும் அதிகமானவர்கள் மற்றும் இணை நோயுடன் உள்ள 50 வயதுக்கும் குறைவானவர்கள் இடம்பெறுவார்கள் என்று தெரிவித்துள்ள சுகாதார அமைச்சகம், கோவிட்-19 தடுப்பூசி அவரவர் விருப்பத்தின்படியே போடப்படும் என்றும் கூறியுள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொள்வதால் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், உடன் பணியாற்றுவோர் உள்ளிட்ட மிக நெருக்கமான தொடர்பில் இருப்பவர்களுக்கு நோய் பரவுவது தடுக்கப்படும். இதற்கிடையே 2 வகையான கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளுக்கு அனுமதி அளித்துள்ள மத்திய அரசின் முடிவை மருத்துவ நிபுணர்கள் வரவேற்றுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 19,000த்திற்கும் அதிகமான கோவிட் நோயாளிகள் குணமடைந்திருப்பதை அடுத்து நாட்டில் குணமடைந்தோர் விகிதம் 96.19% எட்டியுள்ளது. இதுவரை மொத்தம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 99,46,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 7,35,000த்திற்கும் அதிகமான மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதை அடுத்து இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் எண்ணிக்கை 17,56,00,000 எட்டியிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நியாய விலைக் கடைகளில் இன்று தொடங்கியது. வரும் 12ஆம் தேதி வரை இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதனை பெறுவதற்காக வழங்கப்பட்ட டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் பொதுமக்கள் நியாய விலைக் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் வரும் 13ஆம் தேதி பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் 100% இருக்கைகளிலும் பார்வையாளர்களை அனுமதிக்க மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கோவிட்-19 நோய் தொற்று காரணமாக ஏற்கனவே 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வெளியிட்ட அரசாணையில் இந்த எண்ணிக்கையை 100%மாக உயர்த்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கோவிட்-19 திரைப்பட காட்சிகளின்போது கோவிட்-19 நோய் தடுப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரில்டன் கோப்பைக்கான ஆன்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகிரண் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் ரஷ்யாவின் அலெக்சாந்தர் ஷிம்னோவை வென்று கோப்பையை கைப்பற்றினார். கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமும் நம்பகத்தன்மையும் இந்திய குறியீட்டுக்கான தூண்களாக இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையே 7வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கோவிட்-19 தடுப்பூசிகளின் பாதுகாப்பும் செயல்திறனும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நியாய விலைக் கடைகளில் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் 100% இருக்கைகளுக்கும் மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News _சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.